வணக்கம். தமிழ்நாட்டில் மொத்தம் 25 கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. அவற்றில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாகும். சுமார் 45 அடி உயரத்தில் 10 தளங்களுடன் கட்டப்பட்ட இந்த சென்னையின் 4வது கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது. குறிப்பாக 45 அடி உயரம் இருக்கக்கூடிய சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பட்டைகளுடன் கூடிய முக்கோண கட்டடமானது 1977ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 10ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்தியாவிலே நகரத்தின் எல்லைக்குள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே கலங்கரை விளக்கம் இதுவே. மொத்தம் 10 தளங்களுடன் கூடிய இந்த கலங்கரை விளக்கத்தில் 9வது தளம் வரை மக்கள் பார்வையிடுவதற்காக வியூ கேலரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கம்பிகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் பாதுகாப்பாக நின்று ரசிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11வது தளத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தின் 10வது தளத்தில் உயர் பாதுகாப்பு ரேடர் அமைக்கப்பட்டுள்ளதால் பார்வையாளர்கள் 10வது தளத்துக்கு அமைக்கப்படுவதில்லை. மேலும் இங்க இருக்கக்கூடிய மேல் தளத்திலிருந்து அமைக்கப்பட்டுள்ள ரேடார் மூலமாக 100 கிலோமீட்டர் வரை கடலில் உள்ள படகுகள் மற்றும் கப்பல்களை கண்டறிய முடியும். இங்கு உள்ள ரேடார் ஆண்டனாக்கள் கடந்த 1 மாதமாக பழுதாகி உள்ளதால் அவற்றை மாற்ற வேண்டும் என இந்திய கடலோர காவல்படை சார்ந்த சார்பில் சென்னை பெங்களூர் செல்லக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான பெல்லுக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பராமரிப்பு பணி நடைபெறும் என்று பெல் நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 21, 22, 23 ஆகிய 3 தினங்களுக்கு பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே இருந்தே இந்த 1 மாதமாக இந்த ரேடார் செயல்படவில்லை என்றும் கடலூர் காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை மாற்றக்கூடிய பணியில் தற்போது பெல் நிறுவனத்தைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 21 அடி நீளம், கிட்டத்தட்ட 1.5 டன், கிட்டத்தட்ட 1500 கிலோ எடையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டனாக்கள் தற்பொழுது மாற்றக்கூடிய புதிய ஆண்டனாவை மாற்றக்கூடிய பணியில் தற்பொழுது பெல் நிறுவன அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது சராசரியாக 10 முதல் 12 ஆண்டுகள் வரை இது ஆயுள் காலம் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ராட்சத கிரேன் மூலமாக இந்த கிரேனை ஆண்டனாவை மாற்றக்கூடியது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஆச்சரியத்துடன் பார்க்க வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.